சிவாய நம்ம நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அத்திமலை. அத்திமலைக்கு ரூட் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா தென்காசிலேருந்து ஆழ்வார்குறிச்சியிலேருந்து கடலாநதி அப்படிங்கிறதுக்கு வண்டி இருக்குது. அப்படி இல்லையா சேராட்டோ இருக்குது, சேராட்டோவில் கூட வரலாம். வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் பதிவு வச்சுக்கிட்டிங்கன்னா சிறுவர்களுக்கு 20 ரூபாயும் பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருணாநிதி டேம் இருக்குது. இந்த டேமுக்கும் விழுப்புரம் பார்த்திங்கன்னா அத்திரி மகரிஷி தவம் புரிஞ்ச இடம். அதுலேருந்து ரைட் சைடு அந்த பக்கம் இந்த மலைக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா தோரணமலை முருகன் கோயில். தேரையர் வந்து மூலிகை மூலயமாக கபாலம் மருத்துவம் பார்த்த இடம் அது. அந்த பக்கம் ரைட்டில் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம். இப்படி எல்லா ஊர்களும் சுற்றி உள்ள ஒரு ஏரியா. நல்லா அழகுமிக்க ஏரியா. இயற்கை சூழலில் மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் உள்ள போய் இன்னும் வேறு எந்தெந்த இதுங்கிறத நாங்கள் வந்து இன்னும் தெளிவாக சொல்லுவோம். சிவாயன். இப்போ திருமலை உள்ள போயிட்டோம். ஃபாரஸ்ட்டு உள்ள நுழைஞ்சாச்சு. போயிட்டுருக்காங்க. டேமில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால டேமை வழியாக இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். டேமை பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்கு. டேம் ஓரத்துலேயே போயிட்டுருக்கோம். காற்று நல்லா காற்றடிக்குது. பார்த்துங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆமாம், வழுக்குது. சிவாய நம்ம இப்போ நம்ம இந்த ஓடையை கிராஸ் பண்ணி இந்தாண்ட வனத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி டேமு வழியாக தண்ணி இல்லாதப்போ மட்டும்தான் டேமு வழியாக வரலாம். தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வனத்துக்குள்ள அந்த பக்கமாக புந்து தான் வரணும். ஈஸ்வரா நவாப்பழம் எவ்வளோ ஒரு அற்புதமான இடம். அத்திரி மகரிஷி தவம் புரிஞ்ச இடம். கங்காதேவியை இங்கே அமர வச்ச இடம் பாருங்கள். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. பாதை அந்த பக்கம் போவோம். அதை இப்போ அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த பாதை இது பண்ணி விட்ருக்காங்க, மாற்றி விட்ருக்காங்க. இந்த பாதை புது பாதையாக இருக்குது. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இது நேராக கோயிலுக்கு போய் ஏறும் அப்படிங்கிறாங்க. வாங்க பழனி. ஏன் மூச்சு வாங்குதா? பழைய பாதை கிடையாது, இது புது பாதை.
கொஞ்சம் கரிசலாக இருக்குது. வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். நிறையா நெல்லி செடி முளைச்சிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ பழனியை காணோம். இது புது பாதையாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு நேராக கோயில் தான் வந்து ஏறுது. இந்தாண்ட உள்ளதெல்லாம் போகல. இந்தாண்ட 2 இடம் இருக்குது, அதை பார்க்க முடியல. பார்ப்போம். பன்னீர் மழை பொழியக்கூடிய மரங்கள் இங்கே தான். கையில பிடிச்சிக்கோ. சரி, அப்படியா? அங்க போயிட்டு எனக்கு இடையே ஒரு ஸ்கூல் அடிங்க அப்படின்னு அடிக்கிறேன். அப்ப அங்க நின்று ஒரு ஸ்கூல் அடிங்க. விஷ்ணு வழிபடும் தீர்த்தம் சிவசிவா. கங்கா தீர்த்தம். கங்கா தாய் அமர்ந்திருக்கிறார். மகரிஷி தவம் புரிஞ்ச இடம் மரத்துக்கும் கீழே தான். மரம் எவ்வளவு பழமையான மரமாக இருக்குது பாருங்கள். யுகங்களை கடந்து கம்பீரமாக நிற்கிறது இந்த மரம்.